ஸோ நாம் எத்தனையோ இரவுகளை கடந்து வந்திருப்போம். பட் இன்னைக்கு வரப்போகிற இரவு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஏகப்பட்ட எனர்ஜிஸ் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த எனர்ஜிஸை பார்த்தீங்கன்னா நாசா வரைக்குமே உணர்ந்திருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜிஸ் உலகத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சம் முழுசாகவே இருக்குது. ஏன்னா இந்த உலகமே பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. ஸோ இந்த எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரியாயிரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன காயங்களாக இருக்கட்டும், நம்ம உடம்புல இருக்கிற நோய்களாக இருக்கட்டும் எல்லாமே சரியாகும். அதை தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முதுகெலும்பு பயங்கரமாக பலம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி யாராவது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக தியானம் பண்ணுங்கள். ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களால் அதிக அளவு காஸ்மிக் எனர்ஜியை உடம்புல அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மகா சிவராத்திரிக்கு உங்களால் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்தே கூட பண்ணுங்கள். உங்களால் 1 மணி நேரம் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள். பட் படுத்துக்கிட்டே முடிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உட்காந்துருந்தால் மட்டும்தான் காஸ்மிக் எனர்ஜி உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.